الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت ولئ للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காட்சி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சோகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்து விட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அல்லது பொருளாமித்து அல்லோல கல்லோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழி ஒரு சிறிய இடம், இறுக்கமான இடம், புடிபூச்சிகள் நிறைஞ்ச இடம், இருள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சொத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த நெருக்கமான இருள் நிறைந்த புடிபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவான்னு சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, நேரத்துக்கு தொழுது கொள்வது, முறையாக தொழுது கொள்வது, கொடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து துரோகம் அநியாயம் செய்யாம ஹலால பேணி பக்குவமாக செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி எங்களோட சொந்த இரத்த பந்தங்களை குடும்பங்களை தூரமாக்கிடாம சேர்ந்து நடப்பது, மன்னிச்சு அவர்களோட குறைகளை மறைச்சி சேர்ந்து நடப்பது, எங்கட மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் நாம் வளரக்கூடிய பல்லின சமூகத்திலே வாழக்கூடிய அந்த எல்லா மக்களோடையும் அன்பாக பாசமாக இரக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த குணாதிசயத்தில அவர்களோட பழகிக் கொள்வது. இதுதான் எம்முடைய கபருடைய வீட்டை மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு கட்டத்தை நானும் நீங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். 9,30,00,000 மைல்களுக்கு அங்கால் உள்ள சூரியன் உஷ்ணம் தாங்க முடியாம ஃபேனும் ஏசியும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைய கியாமத்தில பயங்கரமாக ஒரிஜினல் பக்கம் வைக்கப்பட்டு மேல உடுப்பு இருக்க மாட்டாது, பூமியோ செம்புத்தரையாக இருக்கும், நிழல் இருக்க மாட்டாது, தாகத்தால் தவிச்சு கொண்டிருப்பாங்க, தண்ணியும் இருக்க மாட்டாது. அல்லோல கல்லோலத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கையினால ஹவுலுல் கௌதர் நீர் அருந்த கிடைக்கப்பட்டு வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து குதூகலமாக சந்தோஷமாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக கடந்து நிரந்தரமான முத்தினால மாணிக்கத்தினால வைடூரியத்தினால குங்குமத்தினால கட்டப்பட்ட நிரந்தரமான அந்த சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான் அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல், பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து விடாமல், காசி பணங்களுக்கு ஏமாந்து விடாமல் முடியுமான அளவு தக்வாவோடு உரையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு மற்றவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி சேதப்படுத்தாமல்
பண்போடு, அன்போடு, இரக்கத்தோடு, இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே முதலாவதாக பூமியை படைத்தது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தான். கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்தான் பூமியை படைக்க ஆரம்பித்தான். படைக்கப்பட்ட பூமியில முதலாவது ஒரு கட்டுமானம் கட்டப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். மனிதர்களை படைப்பதற்கு ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பே மலக்குகள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டியதுதான் கஅபத்துல்லா. அந்த கஅபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்திலே பைத்துல் மஅமூர் என்றதையும் கட்டி வைத்திருக்கிறார். மலக்குகள் அதை வலம் வருகிறார்கள். கஅபத்துல்லாவை வலம் வருவது போல மலக்குகள் அதை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, உலகத்திலே பூமிக்கு மேலால ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிவாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு பயன்படுத்தினார்கள்னா, சமூகத்துக்கு தேவையான விடயங்களை முன்வைப்பதற்காக மீடியாவாக கேந்திர ஸ்தலமாக பயன்படுத்தி ஒன்றுதான் இந்த பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. இபாதத்துகளுக்கு மட்டுமல்லாமல் சமூகத்துடைய பணிகளை தொடர்வதற்காக, மக்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மேலான இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. மஹபத்துல் மலாய்கா, மலாய்க்காமார்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் லேசான இடம் அல்ல, அவ்வளவு புனிதமிக்க இடம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு பள்ளிவாசலோட தொடர்பாக இருக்கிறார்களோ, தொழுகைக்கு மட்டுமல்ல ஏனைய விடயங்களுக்கும் அடிக்கடி பள்ளிவாசலோட யாரு தொடர்பாக இருக்கிறார்களோ, அவர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பயங்கரமான கட்டம் தான் கியாமத்துடைய மைதானம். அந்த கட்டத்திலே 7 கூட்டத்தார்களுக்கு அர்ஷுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். எந்த உள்ளங்கள் எல்லாம் பள்ளிவாசலுடன் தொடர்புள்ளதாக இருக்கிறதோ, உலகத்து வாழ்க்கையில் யாரெல்லாம் பள்ளிவாசலுடன் அதிகமாக தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கும் அந்த அர்ஷுடைய நிழலை பயங்கரமான கட்டத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி கண்ணியப்படுத்துவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது லேசான இடமல்ல. எனவே அதனுடைய தொடர்புகள், அதனுடைய இபாதத்துகள், அதை கட்டுவது அனைத்துமே இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து பனு ஸலாமா கூட்டத்தினர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பள்ளிவாசல் எங்களுக்கு தூர வாய்க்குது, நாங்க பள்ளிவாசலுக்கு கிட்ட வந்து வீட்டை கட்டி கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, வுது செஞ்சு கொண்டு வீடுகள் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வரும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதியப்படுகிறது, ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை அமல் செய்தார்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். கிட்ட அடிய வச்சார்கள், நன்மை கூட கிடைச்சதுக்கா கிட்ட அடிய வச்சு பள்ளிவாசலுக்கு தூர இடங்கள் இருந்து நடந்து வந்தார்கள். ஏன்? நானும் நீங்களும் சல்லித பொறுமதியை வழங்கிக்கிறோம். காசி, பணம், சொத்து, பட்டம், பதவி, அதனுடைய பொறுமதியை வழங்கி அதற்காக எவ்வளவு வேணுமாக இருந்தாலும் முயற்சி செய்கிறோம், சண்டை குடிக்கிறோம் அதை அடைந்து கொள்வதற்காக. அதுபோல சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இதெல்லாம் காசி, பணம், சொத்து, சுகம், பட்டம், பதவி, இது உலகத்தோட முடிஞ்சு போகக்கூடியது, கொஞ்ச நாள் வாழ்க்கைக்குள்ளது. ஆனால் அமல், இபாதத்துகள், நன்மை என்பது மௌத்துக்கு பிறகு அதுதான் சொர்க்கத்திலே உயர் பதவிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதை உத்தம சஹாபாக்கள் விளங்கினார்கள். தேடி தேடி அமல் செய்தார்கள், போட்டி போட்டுக் கொண்டு அமல் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது மிக பெருமதியான
ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமதியான இடத்தை பெருமதியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலை கட்டுவதும் சுப்ஹானல்லாஹ். ஏன் பள்ளி கட்டுவதற்கென்றால் வாரி வழங்குகின்றார்கள். தஹஜ்ஜத்திலிருந்து, சுபஹிலிருந்து, இமாம் ஜமாத்திலிருந்து, திக்ரிலிருந்து, குர்ஆனிலிருந்து, தொழுகை, குர்ஆன், திக்ருகள், ஔராதுகள், தௌபாக்கள், இஸ்திக்பார்கள், ஏனைய அத்தனை அமல்களும் யாரெல்லாம் பள்ளி கட்டுவதற்காக செலவழிக்கிறார்களோ அவர்கள் மௌத்தாகி போனாலும் அவருடைய கபர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை அமல்களுடைய கூலிகள் பெய்த்துக் கொண்டே இருக்கும். அவங்களுக்கு பெய்த்துக் கொண்டே இருக்கும், கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பள்ளி கட்டுவதென்றால் சுப்ஹானல்லாஹ் ஆசையோடு ஆர்வத்தோடு பள்ளிகளை கட்டுகின்றார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யாரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்கிறார்களோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, முத்தினாலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மாளிகைகள் அமைத்துக் கொடுக்கிறார். எனவே இப்படியான ஏராளமான சிறப்புகள் ஒன்று ரெண்டல்ல. பள்ளியில ஊத்த புறக்கின ஒரு பெண்மணி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே காண்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே செய்யல, ஊத்தைகள் எடுத்து வீசினாங்க, ஊத்தைகள் எடுத்து வீசினாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்வது, கட்டுவது, பராமரிப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரியது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இப்படியான பள்ளிவாசல்களை பராமரிப்பது எவ்வளவு பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. லேசான விடயம் அல்ல. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் பள்ளிவாசல்களை யார் பராமரிக்கின்றார்களோ அவுத்தாது அவர்கள் தூண்கள் போல, தூண்களை போல, பள்ளிவாசலுடைய தூண்களை போல. கண்ணியமானவர்களே, அந்த பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளவு மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், லேசானவர்கள் அல்ல. அவர்களை மலாய்க்காமார்கள் எப்படி மினிஸ்டர்மார்களுக்கு, ஜனாதிபதிக்கு நாட்டிலே செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நிர்வாகிகள், ரஷ்டிமார்கள் என்று வரக்கூடியவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் மலாய்க்காமார்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். செக்யூரிட்டி போல அவர்கள் பின்தொடர்கிறார்கள். அவர்களுக்கு ஏதும் தேவை ஏற்பட்டால் ஆணும் மலாய்க்காமார்கள் உதவி செய்கிறார்கள். நோயாளியாகிவிட்டால் யாதுவும் அவர்களை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். இப்படியெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பதவிகளை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாளைய கியாமத்திலே போவார்கள், அவர்கள் பள்ளிவாசல் அப்படியே இழுத்துக் கொண்டு போவார்கள். கேட்கப்படுது, யார் இது? இதுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு, இறையச்சத்தோடு பள்ளிவாசல்களை பராமரித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கியாமத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார். கண்ணியமானவர்களே, ஏராளமான செய்திகள் ஒன்று ரெண்டல்ல. அந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் ஹுத்பாக்களிலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு சிறப்புகள், கண்ணியங்கள், உபசாரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய கியாமத்திலேயும் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்திலேயும் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டா இது இப்படித்தான் தீர்ப்புண்டு நாட்டுடைய நீதிபதிகள் கூட அந்த நீதியை தீர்க்கக்கூடியதாக ரெஸ்டி போர்டுடைய கடிதம், ஊருடைய கவர்னர் போர்டு அவர்களுடைய கடிதம் என்று அந்த நிர்வாகத்துடைய பேச்சை நீதிபதிகள் கூட தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகத்திலேயும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். ஏன்? இது அந்த வக்ஃப் சபை, வக்ஃப் போர்டுக்கு கீழாலே நியமிக்கப்படக்கூடியவர்கள். சென்ற காலத்திலே நாட்டுடைய பல பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது இதற்கு யார் பொறுப்பு என்று கேட்டால் இது பள்ளிவாசல் நிர்வாக சபை. அப்படியாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உளவுத்துறையிடத்திலே கூட பள்ளிவாசல் நிர்வாகம் என்று சொல்லும் பொழுது அவர்கள்தான் இதை பராமரிக்கிறார்கள், அதை இவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் இரண்டாவது பேச்சுக்கு இடமில்லை. உலகத்திலேயும் அவர்களுக்கு அப்படியான கண்ணியங்கள், உபசாரங்கள் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக ஏராளமான சிறப்புகள், கண்ணியங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் இருக்கிறது. உலகத்து அதிகாரிகளுடைய, ஆட்சியாளர்களுடைய பார்வையிலையும் பள்ளிவாசல் நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை
நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதற்காக வேண்டி என்று பள்ளிவாசல் ஊடாக சமூகத்தை வலுவூட்டுவோம் என்ற அடிப்படையிலே ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறேன். எப்படி நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மாசத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடி கட்டி சத்திட்டு தேத்தனியை குடிச்சிட்டு அந்த சபையை கலைச்சிட்டு போறது அல்ல. வருஷத்துக்கு ஒருக்கா கஞ்சி வசூலையும், தராபி வசூலையும், பெருநாள் வசூலையும், பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதையும் நிர்வாகம் செய்து முடிப்பது நிர்வாகத்துடைய திறமை அல்ல. இது மட்டுமல்ல நிர்வாகம். இது ஒரு 10% என்றால் 90% பொறுப்பு நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்கி வைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே கூற வருகிறேன். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அமீருல் முஃமினீன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய பொறுப்பை சுமந்து கொண்டு ஊரில் எப்படி வலம் வருவார்கள், சுற்றி வருவார்கள். அனைத்தையும் சொல்லி முடிக்க நேரம் போதாது. நீங்கள் படித்த சம்பவம் தான். வீட்டுக்குள்ளே முழக்க சத்தம் கேட்கிறது. பிள்ளை பேருக்காக வேண்டிய ஒரு தாய் போராடி கொண்டிருக்கிறாள். தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பிள்ளை பேட்டிலே ஈடுபடுத்திய சம்பவத்தை படித்திருப்பீர்கள். ஒரு வீட்டிலே குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. உடனடியாக தன்னுடைய அரண்மனையில இருந்து அங்கே இருந்து சாமான்களை மூட்டையை சுமந்து கொண்டு வந்து அழுத குழந்தைகள் சிரிக்கும் அளவுக்கு அந்த உணவு பதார்த்தங்களை சமைத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை சிரிக்க வைத்த சம்பவத்தை படித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இரவு நேரத்திலே உலாவி வந்து வீட்டுக்குள்ளே சம்பாஷணை நடக்கிறது. மகள் சொல்லுகிறார், அம்மா சொல்லுகிறாங்க, பால்ல தண்ணி கலக்க வானம், அமீருல் முஃமினீன் கட்டளை. மகள் சொல்றாங்க, உம்மா சொல்றாங்க பால்ல தண்ணி கலங்க என்று. மகள் சொல்றாங்க அமீருல் முஃமினீன் வானம் என்று சொல்லிக்கிறாங்க. உம்மா சொல்றாங்க அமீருல் முஃமினீன் பார்த்து கொண்டாஇருக்கிறாங்க. மகள் சொல்றாங்க அமீருல் முஃமினீன் பார்க்காட்டியும் என்னையும் உங்களையும் அமீருல் முஃமினீன் படைச்ச அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தையை வெளியிலே இருந்து அமீருல் முஃமினீன் கேட்டுக் கொண்டிருந்து அந்த வீட்டுக்கு அடையாளம் வைத்துவிட்டு அரண்மனைக்கு சென்று வேலைக்காரர்களை அனுப்பி அந்த வீட்டுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய மகனுக்கு மணமகளாக தெரிவு செய்தது சம்பவத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான் இரண்டாவது உமர் என்று சொல்லக்கூடிய உமையா காலத்திலே வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக ஏராளமான சம்பவங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால், நிர்வாகம் என்று சொன்னால் லேசான பொறுப்பல்ல. பாரிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு ஊரிலே உளவி வந்து சுற்றி வந்து இரவு நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உளவு பார்த்து அந்த ஊருடைய தேவைகளை, நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஒரு கோணரிலே, ஊருடைய கோணரிலே ஒரு மோசமாக நடக்கிறான், ஒரு பாவ செயல் நடக்கிறது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல் நடப்பதென்றால் அந்த நிர்வாகம் அதற்கு பொறுப்பு என்பதைத்தான் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே கூறப்படுகின்றது. பெரும் பெரும் இமாம்கள் கசேரி வட்டார்கள், சிறைவாசம் கொண்டார்கள். ஏன்? எனக்கு பொறுப்பு எடுக்காது, நாளைய கியாமத்திலே பயங்கரமான கேள்வி எனக்கு இருக்கிறது என்பதை, கேள்வி எனக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை பயந்தார்கள், அஞ்சினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் லேசாக நிர்வாகம் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் அதனுடைய பாரதூரத்தை வழங்கிவிட்டோம் என்றால் அதற்கு மிக பயங்கரமாக இருக்கும். சென்ற கிழமைகளிலே ஒரு நிர்வாகம் நடத்துவதற்காக அந்த ஊருக்கும் கொத்துபாவுக்காக போன நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்றால், நிர்வாகத்துடைய பயங்கரமான கட்டங்கள் எதையும் சொல்ல வேணாம் என்ற, எங்க யாருமே நிர்வாகத்துக்கு பயந்து வருகிறார்கள் இல்லை. எனவே ஆர்வப்படுத்துவதை மட்டும் நீங்க பேசுங்க, எதையுமே மற்ற பகுதிகளை பேசிடாதுங்க. யாருமே நிர்வாகத்துக்கு வருகிறார்கள் என்று அப்படியும் நமது நாட்டிலே இருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே சண்டையும் அடிபுடியும் மார்க்கெட்டை விட, மீன் மார்க்கெட்டை விட மோசமாக நிர்வாக தெரிவுடைய நேரத்திலே பள்ளிவாசல்கள் நாசமாக்கப்படுவதையும்
வக்ஃபு சபையினால் கூட வந்து நிர்வாக தெரிவை நடத்த முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான முறையிலே சிலர்கள் நடந்து கொள்வதையும் கவலையாக இருக்கிறது. ஏன் இதனுடைய பெருமதி தெரியாது. கண்ணியமானவர்களே, நிர்வாகத்துக்கு யார் வந்தாலும் சரி, அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய முறைகளிலே மிக முக்கியமான முறை, கண்ணியமானவர்களே, நான் சொன்னேன் 90% வெளியில இருக்கிறது. அந்த ஊரிலே பாவங்கள் நடப்பதாக இருந்தால் அவர்களை அழகாக உதுவிலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான வார்த்தைகளை கொண்டும் ஹிக்மத்தாகவும் நுணுக்கமாகவும் அந்த பாவச் செயல்களை விட்டும் அந்த மக்களை பாதுகாப்பது நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஊரிலே தொழுகை இல்லாமல், ஜும்மாவோடு தொடர்பு இல்லாமல், அமல் இல்லாமல் மக்கள் பள்ளியை விட்டும் தூரமாக இருப்பார்கள், இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள், ஹிதாயத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள். அந்த மக்களை பள்ளியுடன் தொடர்படுத்துவதற்காக என்னென்ன நிகழ்ச்சிகள், பயான்கள், திட்டங்கள் போட்டு அவர்கள் அதை செய்ய வேண்டுமோ அந்த மக்களை பள்ளியுடன் தொடர்படுத்தக்கூடிய முயற்சி இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, விசேஷமாக இந்த காலகட்டத்திலே ஃபாத்திஹா சூரத்து தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. பாடசாலைகளிலே சென்ற காலங்களிலே இஸ்லாம் பாடம் போதிப்பதற்காக வேண்டி 20 வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பாயின்மென்ட் கொடுக்கப்பட்டு மௌலைமார்கள் இஸ்லாம் பாடம் நடத்தினார்கள். இஸ்லாத்துடைய அத்தனை விடயங்களும் பிள்ளைகள் படிச்சாங்க. ஆனா இன்றைக்கு 20 வருஷமாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஓய்வு பெற்று போயிட்டாங்க, பென்ஷன்ல போயிட்டாங்க. இஸ்லாம் பாடங்கள் இல்ல. 50% மேல பிள்ளைகள் ஃபெயில் இஸ்லாம் பாடத்துல. சென்ற காலத்துல இஸ்லாம் பாடத்துல தான் ஹை மார்க்ஸ். கண்ணியமானவர்களே, அந்த குறையை நிறைவேற்றும் முகமாகத்தான் நாங்க சொல்கிறோம். குர்ஆன் மதரசாக்கள்ல குர்ஆனை மட்டும் ஓதி கொடுக்கிறது இல்ல, அங்கே மார்க்க சட்ட திட்டங்கள், அகீதா, அதே போன்று அன்றாட மோதக்கூடிய சூரத்துகள், துஆக்கள், அதே போன்று மார்க்க சட்ட திட்டங்கள், தஜ்வீது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா, வாழ்க்கை வரலாறுகள் அனைத்தும் அந்த குர்ஆன் மதரசாக்களே படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். இவைகளை நிர்வாகிகள் சரியாக அவதானிக்க வேண்டும். நிர்வாகத்திலே நல்ல படித்தவர்கள், தெரிந்தவர்கள், உலமாக்கள் கலந்து அந்த நிர்வாகங்களை அழகாக வழிநடத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நிர்வாகங்கள் குர்ஆன் மதரசாக்களை சரியாக கண்காணிக்க வேண்டும். இளமையில் கல்வி சிலையில் எடுத்து சின்னத்தில படிச்சால்தான் இந்த பிள்ளைகள் ஃபாத்திஹா சூரத்தையும், அத்தஹியாத்தையும், தொழுகட பர்லையும், தொழுகட ஷரத்தையும், முழுவுடைய பர்லையும், வஜூதுன் கிதமுன் பகாவுன் முகாலிபத்துல் ஹவாதிஸ் என்று சொல்லக்கூடிய அகீதாவையும், அன்றாட மோதக்கூடிய சூரத்துல் யாசீனையும், சூரத்துல் கஹ்ஃபையும், சூரத்துல் வாக்கியாவையும், அலிஃப் லாம் மீம் சஜ்தா, முக்கியமான சூரத்துகள் இந்த சின்ன இளம் வயசுல தான் பாடமாக்கணும். ஆனா இன்றைக்கு இல்லாது 8 மணிலிருந்து 2 மணியாங்களுக்கு ஸ்கூல், 3 மணிக்கு புள்ள வருகிறது மதரசாவுக்கு, 10 நிமிஷம் நீக்காது ஹஸ்ரத் உஸ்தாத் டியூஷன் ஸ்காலர்ஷிப் கிளாஸ், 10 நிமிஷத்தில் என்ன பாடமாக்க போறது? இப்படி அந்த புள்ளோட வயசு போயிட்டு 10-11 வயசு ஆட்களை குர்ஆன் மதரசாக்கு வரல, ஃபாத்திஹா சூரத்து தெரியாது. நிதர்சனமாக பிராக்டிகலாக நான் சொல்கிறேன். பல கூட்டங்களை நடத்தி அனுபவத்திலே பேசுகிறேன் மிம்பரில் இருந்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. மாசத்துக்கு ஒருக்கவாவது உங்களோட பிள்ளைகளை உட்கார வச்சு பிள்ளைகிட்ட கேளுங்க, ஃபாத்திஹா சூரத்தை சொல்லுங்க, டைமத்தை பத்தி கேளுங்க, பிள்ளைக்கு துளுடைய பரல கேளுங்க, அத்தஹியாத்து கேட்டு பாருங்க. கண்ணியமானவர்களே, ஒரு பயங்கரமான கட்டத்தில் எங்களுடைய இளம் சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இது அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய இடம்தான் இந்த குர்ஆன் மதரசாக்கள். குர்ஆன் மதரசாக்களை எத்தனை லட்சம் வேணுமானாலும் இருந்தாலும் செலவழிச்சு குர்ஆன் மதரசாக்களை பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பேசிக் அடிப்படை அறிவை கொடுப்பதற்காக நிர்வாகிகள் கங்கணம் கட்டி களமிறங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதே போன்று நம்முடைய வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். போதை பொருள்கள் மலைஞ்சி கிடக்கக்கூடிய காலகட்டமாகிறது. பாவம், அப்பாவி சின்ன பிள்ளைகள் பாடசாலைக்குள்ளே புகுந்து விட்டது, எல்லா இடத்திலையும் புகுந்து எங்கட வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகம் போதை பொருளை நாசமாகி கொண்டு போறாங்க. ஒரு பிள்ளையை வளர்த்தலுக்கு எவ்வளவு ஒரு பெற்றார் கவலைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். 16, 15, 16 வயசாக கொள்ள போதை பொருளுக்கு அடிமையானா ஒரு மட்டு பாவிச்சிட்டாலும் போதும், அங்கால் அவர் அவுட். கண்ணியமானவர்களே, அவர்கள் லிவர் வைத்திரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும்.
ஆட்பைத்தரும் 2 வருஷம் தான். 2 வருஷத்துல செக்ஸ் ஃபெயிலியர், குடும்பம் நடத்த முடியாது, ஆண்மை இழந்துருவாரு. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இப்படியான பாதகமான விளைவுகள் அந்த போதை பொருள் கடுமையாக கூடியவர்கள். எங்கட வீட்டில 2 புள்ளண்டா, 2 புள்ளையும் வைத்தா வாப்ப உம்மா மௌத்தானத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது யாரு? கடையை பராமரிக்கிறது யாரு? அந்த கூட்டத்துக்கு பொறுப்பு யாரு? எங்கட வாலிப சமூகங்கள் இல்லா போய்த்தால் நாளைக்கு நானும் நீங்களும் இன்னும் 10-25 வருஷத்துல மௌத்தா போய்த்துருவோம். எங்கட குடும்பத்தை, ஊர, எங்கட பாடசாலைய, பள்ளிவாசல பராமரிக்கக்கூடிய இளம் சமூகம், வாலிப சமூகம் இல்லாம போய்த்துருவாங்க. மேலான சகோதரர்களே, இதுதான் நடக்கக்கூடிய ஆபத்து. இதை விட்டும் பாதுகாருங்க. இதுக்கு பொறுப்பு நிர்வாகிகள். இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பினால்தான் இவைகளை பாதுகாத்து எங்களோட வாலிப சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது வாலிப சமூகம். மேலான சகோதரர்களே, இன்றைய இளம் சமூகம் அவர்களை இழந்துட்டோம் என்றா நாளைக்கு எங்கட பள்ளிக்கு மால் இல்ல, பாடசாலைக்கு மால் இல்ல, படித்தவர்கள் இல்ல, சமூகத்துக்கும் எங்கட கடைய, எங்கட ஃபேக்டரியை பராமரிக்க யாரும் இல்லாம போய்த்துருவாங்க. எனவே இவைகளை விட்டு பாதுகாத்து வாலிப சமூகத்தை தலை நிமிர்ந்து நிற்பதற்காக ஆக்குவது நிர்வாகத்துடைய பொறுப்பு. என்னுடைய கல்வி வளம் உள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும். கல்விமான்கள் இல்லைக்கு சென்ற காலத்தில் பாதுகாப்பு துறையில எத்தனை பேர்கள் இருந்தார்கள்? ஆர்மி போர்சஸ்ல, போலீஸ்ல, உயர் பதவிகள்ல யார் இருந்தாங்க? முஸ்லீம்கள். அதை உருவம் 950 பாடசாலைகள், 150 பாடசாலை, 108 பாடசாலைக்கு தான் அதிபர்கள் இருக்கிறாங்க. அதிபரும் இல்லாத சமூகமாக, கல்வியிலே பின்தங்கிய சமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இவைகளை நிவர்த்தி செய்வது யாருடைய பொறுப்பு? கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய பொறுப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் மாற்று மதத்தவர்களுக்கு சூழால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரம விரோதியாக இருந்த அந்த யஹூதிகளோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக நடந்து கொண்டார்கள். பண்பாக நடந்து கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள். பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்து அழகாக வழிகாட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, வியாபார சமூகம் எங்களோட வியாபாரங்களை முன்னேற்ற வேண்டும். சமூகத்துடைய முதுகெலும்புதான் வியாபாரம். வியாபாரத்தினால் தான் பள்ளிவாசல், வியாபாரத்தினால் தான் ஏழை குமர்கள், வியாபாரத்தினால் தான் மதரசாக்கள், வியாபாரத்தின் மூலமாகத்தான் கருளை ஹசனா, வியாபாரத்தின் மூலமாகத்தான் பைத்து ஜக்காத்து, அடிப்படை வசதிகள் எத்தனை ஏழைகள் இழந்திருக்கிறார்கள். எனவே வியாபார சமூகம் முன்னேறுவதை கொண்டு அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். எனவே நம்முடைய ஏழைகள், அனாதைகள், விதவைகள், மிஸ்கீன்கள், இவர்களுக்கு அழகான முறையிலே வட்டி இல்லாத கடன்கள், அதாவது ஜக்காத்து பணங்களை சேர்த்து அவருடைய அடிப்படை வசதிகளை அந்த ஏழைகளுடைய மிஸ்கீன்களுடைய நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அனைத்து பொறுப்பும் நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் தான் செய்ய வேண்டும். நிர்வாகம் தான் ஊர்களில் செய்து கட்டி எழுப்புகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இது போன்று ஒன்று ரெண்டல்ல, சொல்லிக்கொண்டே போக முடியும். அத்தனை பொறுப்புகளையும் சுமந்தவர்கள் தான் நிர்வாகிகள் என்று சொல்வது. வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடி கஞ்சி காப்பதும், பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதும், தராபி வசூல் செய்வதும், பெருநாள் வசூல் செய்வதும் மட்டுமல்ல. பொறுப்பு மாசத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடி அவர்கள் பிளேண்டியையும் பச்சையும் சாப்பிட்டுட்டு அவர்கள் கலஞ்சி போவது மட்டுமல்ல. அன்புக்குரியவர்களே, ஒரு குட்டி பாராளுமன்றம் போல இருந்து ஒவ்வொருத்தருடைய தலைமையிலே ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அதற்கு தகுந்தவர்கள் மஹல்லா வாசிகள் இருந்தால் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு ஊரை கட்டி எழுப்புவது, ஊரில் நல்லதை செய்வது, சமூகத்தை பாதுகாப்பது, சமூக ஏழைகளுக்கு உதவி செய்வது, வாலிபர்களின் தலை நிமிர்ந்து வாழ வைப்பது, போதைப் பொருள்களை விட்டு பாதுகாப்பது, மக்களை அமலோடு இபாதத்தோடு பள்ளியுடன் தொடர்படுத்துவது, அத்தனை பொறுப்புகளையும் சுமந்தவர்கள் தான் நிர்வாகிகள். நிர்வாகிகளுக்கு மேலாக யாரும் போக முடியாது. உங்களுக்கு ஈச்சம்பல தூப்பிட்டு போட்ட ஈச்சம்பல போன்ற தலையுள்ள நிர்வாகி வந்தாலும் சரி, தலைவர் வந்தாலும் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். யாரு நிர்வாகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறார்களோ அல்லாஹ் ரசூலை விட்டு பிரிஞ்சு போய்விடுகிறார்கள் என்ற கருத்தையும் எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பாரிய பொறுப்புகளை சுமந்ததுதான் நிர்வாகம் என்று சொல்வது.
செஞ்சீர்களா? மக்களுடைய துவா, மக்களும் துவா செய்வாங்க, நீங்களும் துவா செய்வீங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். மேலான சோழர் யாரு இந்த நிர்வாக பொறுப்பை நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் இப்படி என்று சொல்லி போட்டு பேருக்காக புகழுக்காக வேண்டி யார் எடுத்து பொறுப்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு மக்களும் பத்வா செய்வார்கள், மக்களும் திட்டுவார்கள், ஏசுவார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ள வேண்டும். இது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது லேசான பொறுப்பல்ல. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிர்வாகத்துக்கு வர வேண்டிய ஆசை, நான் நிர்வாகத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். தட்டி சொன்னார்கள், தோல்ல தட்டி சொன்னார்கள், நீ பலவீனமானவன், உனக்கு செய்யலாது, அது நாளைய கியாமத்தில் நதாமா பெரிய கவலையை தரக்கூடியது, பெரிய நஷ்டத்தில் உனக்கு உனப்பை சேர்த்திடும், நீ அந்த பொறுப்பு எடுத்துறாது என்று அவர் பலவீனமானவர் என்பதை அங்கே கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரே அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வையும் ரசூலை நம்பி, கியாமத்தை நம்பி, யாரே வலம் யஸ்ஸ இல்லல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்றி, வலம் யஸ்ஸ இல்லல்லாஹ், யாருக்கும் பயப்படாத, நீதம் செலுத்தக்கூடிய, தந்த குடும்பமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எந்த சந்தியனாக இருந்தாலும் சரி, அஞ்சா நெஞ்சமுள்ளவராக பயப்படாமல், அன்புக்குரியவர்களே, வழி நடத்தக்கூடிய நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள் தான் வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றது. எனவே நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரை கேட்கிறார்களோ, நான் நிர்வாகத்துக்கு வரணும் என்று ஆசை வைக்கிறார்களோ, ஆசை வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க, கேட்டு வரவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அல்லாத உதவி இருக்காது. மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருதான் தகுதி, இவருதான் பொறுப்பு என்று ஒருத்தரை நியமிச்சு வராரு, பொருத்தமானவர், தகுதியானவர், இந்த அல்லாத உதவிக்கு அவருக்கு, அல்லாஹ் அவருக்கு நிர்வாகத்துக்கு உதவி செய்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, சில ஊர்களில் என்ன நடக்குதுண்டா, பேருக்காக புகழுக்காக அவரை போடுவோம், இவரை போடுவோம், அப்படி செய்யுங்க சொல்லி யார தகுதி இல்லாதவர்களை யாராவது நிர்வாகத்துக்கு நியமிப்பார்கள் என்றால் அவர் செய்ய அத்தனை கூலியும், அத்தனை பாவமும், அத்தனை தவறும் அவரை யாரு நிர்வாகத்துக்கு நியமித்தார்களோ அவர்கள் தான் பெற்றுக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பொதுவாக நிர்வாகத்துடைய பயான்கள்ல சுருக்கமாக சொல்வது என்றால், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு ஃபேக்டரி, உங்களுக்கு கடை, உங்களுக்கு தொழில், உங்களுக்கு குடும்பம், இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். எனக்கு வேற வேலை இல்லையா, இது சம்பளமாக கிடைச்சது, டிபெண்டராக கிடைச்சது, எனக்கு அப்படி சொல்வதாக இருந்தால் தயவு செஞ்சு அவர்கள், இது ஊருடைய ஹக்கு, அமானிதம், மக்களுடைய அமானிதம், மக்களுக்கு எத்தனையோ வேலைகள் செய்யணும், எத்தனையோ மிஸ்கீன்கள், எத்தனையோ பக்கீர்கள், எத்தனையோ கஷ்டப்படக்கூடியவர்கள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ கல்வியை வளர்க்க வேண்டிய இடம், மக்கள் அவரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இந்த பொறுப்பை நீங்க உங்களோட குடும்பமா, உங்களோட வியாபாரமா, உங்களோட தொழிலா, நீங்க அதை செய்யணும், அதை செய்யுங்க, நிர்வாகத்துக்கு வராதேங்க. அன்புக்குரியவர்களே, இல்ல எனக்கு டைம் இருக்கலாம், இந்த ஹக்க நிறைவேற்றணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், என் வாழ்நாள்ல, என் ஹயாத்துல, என் கபருக்கு நன்மை வந்து சேரணும், நான் வந்து இந்த நிர்வாகத்தை நல்ல முறையில எப்படி இஸ்லாம் வழிகாட்டுதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில நான் நல்ல முறையில நிர்வாகத்தை செய்யணும், மக்களை பள்ளியோடு எடுக்கணும், மக்களுக்கு நல்ல வழிகாட்டணும், வாலிபர்களை பாதுகாக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் வரணும் என்று சொல்லி கண்ணியமானவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நான் டைம் கொடுக்கிறேன். குறைஞ்சது கிழமைக்கு ஒரு நாளையாவது ஒதுக்கி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தோடு சேர்ந்து ஊருடைய முயற்சிகள், ஊரை முன்னேற்றுவதற்கான முயற்சி செய்ய நேரம் இருக்கிறோ அவங்க நிர்வாகத்தை பொறுப்பிடுங்க, அவர்களை புறக்கி இடுங்க, அவர்களுக்கு தகுதி வாழ்ந்தவர்களுக்கு ஹலால் ஹராம்கள் பேணக்கூடியவர்களை புறக்கி எடுத்து தெரிவு செஞ்சு நிர்வாகத்தை ஊர்களை கட்டி எழுப்புங்க. மேலான சோழர்களே, நிர்வாகங்கள் வருகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, இங்கே கடமை புரியக்கூடிய, கடமையில ஈடுபடக்கூடிய உலமாக்கள் ஏனைய ஊழியர்களோட
கண்ணியமாக நடந்து அவர்களோடு ஆலோசனை செய்து சிறந்த முறையில் ஊர்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் அன்புக்குரியவர்களே நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாரிய பொறுப்பு லேசான பொறுப்பு அல்ல. இதுக்கு நாங்க செய்ததே கொஞ்சம் அமல், இதுல தவறு செய்வோம் என்றால் கயாமத்தில மாட்டிக்கொள்வோம். எனவே அந்த அடிப்படையில நல்ல முறையில சிறந்த முறையில ஊரை கண்காணிச்சு ஊருக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, எம்மை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஹல்லாவுக்கு எதிர்காலத்திலே நல்ல முறையிலே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகத்தை அல்லாஹ் தெரிவு செய்து தருவாயாக. இந்த ஊரை நல்ல முறையில் முன்னேற்றி நல்ல மக்களை உருவாக்குவதற்கு, சாலிகான மக்களை உருவாக்குவதற்கு, நல்ல படித்தவர்களை உருவாக்குவதற்கு நீ கிருபை செய்வாயாக. நம்முடைய வாலிப சமூகத்தை மோசமான பாவனைகளை விட்டும் பாதுகாத்து சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப கிருபை செய்வாயாக. நம்முடைய சிறார்கள் மார்க்கத்தோடு தொடர்புள்ள அடிப்படையான மார்க்க விஷயங்களை கற்று குர்ஆனை கற்று ஆபில்களும் ஆலிம்களும் உலமாக்களும் நிறைந்த ஒரு மஹல்லாவாக ஆகுவதற்கு நீ அருள் புரிவாயாக. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, எண்ணங்களை நியத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. நம்முடைய கடைசி முடிவு